இவர் பைத்தியமா? இல்ல எனக்கு புரியல. நான் வந்து 40 வருஷமா வரைகிறேன். பிள்ளையாரு ஆஞ்சநேயரு முருகன் வரைவேன். 40 வருஷமா ரோடுங்கள்ல எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாம தினமுமே வரைஞ்சிட்டு இருக்க ஒரு சிறந்த ஓவியர். இவருக்கான அங்கீகாரங்கிறது கிடைக்கலங்கிறதோட இவர் கடந்து போற ஒரு சில பேர் இவரை ஒரு பைத்தியம்னு வேற சொல்லிட்டு போயிட்டு இருக்காங்க. வயசு வந்து 65 வயசு ஆகுது. இந்த ஐயா கிட்ட பேசினப்பதான் எனக்கு புரிஞ்சுது இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட ஓவியம் வரையாம இருக்க மாட்டாங்கன்னு. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு ஓவியமாவது ரோடுகள்ல வரைஞ்சிடுறாங்க. இயேசுநாதர் படம் வரைஞ்சு காட்டுறேன். அவரு தான் நமக்கு சாமியா. கரிக்கட்டையையும் சாக்பீஸை மட்டுமே வச்சுக்கிட்டு எவ்வளவு பெரிய டிராயிங்கா இருந்தாலும் வெறும் 10 நிமிஷத்துல செமையா வரைஞ்சு முடிக்கிறாங்க. ரஜினி போடுறேன். எந்தவித எதிர்பார்ப்பு இல்லாம தனக்கு பிடிச்ச வேலையை தினமுமே டெடிகேஷனோட செஞ்சுட்டு இருக்க இவரை பைத்தியம் சொல்றவங்களை பாக்குறப்பதான் எனக்கு சிரிப்பா இருக்கு. எம்ஜிஆர் வேற கலைஞர் வரைவேன். இங்க ஏழ்மைங்கிற ஒரே காரணத்தினால திறமையோட இருக்க பல பேர் வெளியே தெரியாமையே போயிடுறாங்கல்ல. இந்த வீடியோக்கு நீங்க லைக்கோ இல்ல ஃபாலோ பண்ணலன்னா கூட பரவாயில்ல, உங்களால முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க ஷேர் பண்றது மூலமா இந்த வீடியோ நிறைய பேரை சென்றடையும். இது மூலமா அந்த ஐயாவுக்கான ஒரு அங்கீகாரங்கிறது கண்டிப்பா கிடைக்கப்பெறும். நம்ம பேஜ் மூலமா திறமையோட இருக்கவங்களை கண்டுபிடிச்சு அவங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்க என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் போராடுறேன். நம்மளோட ஃபாலோவர் ஒருத்தவங்க ஐயாவுக்கு ட்ரெஸ் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. நான் கொண்டு போய் சேர்த்து இதுக்கான கிரெடிட்ஸ் முழுக்க அவங்கள தான் சேரும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க. நீங்க பண்ணக்கூடிய ஷேர் மூலமா 40 வருஷமா ரோடுங்கள்ல கஷ்டப்பட்டு வரைஞ்சிட்டு இருக்க ஒரு கலைஞருக்கு நல்ல ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். என்னென்ன படம் வரைவீங்க? நான் வந்து படம் பார்த்து வரைவேன். பிள்ளையாரு ஆஞ்சநேயரு முருகன் வரைவேன். நான் வந்து 40 வருஷமா வரைகிறேன். சொந்த ஊர் மன்னார்குடி தான். வயசு வந்து 65 வயசு ஆகுது. நான் எல்லா ஊரும் போவேன். இப்ப நீ பாம்பனிக்கு வந்திருக்கேன். இங்க இருக்கிற நீ பிரதோஷம் அன்னைக்கு அதனால இங்க வந்தேன். எப்படியா திருவாரூர் போறேன் நாளைக்கு. திருவாரூர் இந்த பிள்ளையாரு ஆஞ்சநேயரு முருகா அதான் வரைவேன். இயேசுநாதர் படம் வரைஞ்சு காட்டுறேன். அவரு தான் நமக்கு சாமியா. வாங்க படம் ஏசுநாதர் தான் சாமியா. ஏசுநாதர் பத்தி கேக்குறீங்களா?
அவ்வளவுதான் டக்குன்னு வரைஞ்சாச்சு. ஏற்கனவே போடுவேன், அதுக்கெல்லாம் ஒண்ணும் இல்ல. அதெல்லாம் ஏற்கனவே போடுவேன். நடிகரா நான் இது ரஜினி போடுறேன். ரஜினி படமா? ரஜினி போடுறேன். போடுங்க போடுங்க. அந்த பக்கம் அந்த சைடு அழைச்சிட்டு தான் போட முடியும். இடம் இல்லையில. சரி சரி சரி. இடம் இல்லையில அழைச்சிட்டு தான் போட முடியும். அதான் விஜய் படம் தான் வரலையா? எம்ஜிஆருக்கு கண்ணாடி தொட்டுந்தா எம்ஜிஆருக்கு. கலைஞர் போடுறப்பா. அதான் அந்த இடம் வலுக்கும். அதுதான். சரி சரி. அப்புறம் அவ்வளவுதான் டக்கு டக்குன்னு போட்டு